ஜோதி தனி பெருங்கருணை ஓமான்றகளே உணர்ந்து கொள்ளுங்கள். அண்டத்திலிருந்து பிண்டத்தில் மான்றகளே இன்று புத்தாண்டு கொண்டாடுறீர்கள். புது வருடம் வந்திருக்கின்றது. ஆனால் 2025 நிற்கிறீர்கள். 2000 ஆண்டுக்கு பிறகில்லையே. புது வருடம் எப்போது? பஞ்சபூதம் பூமாதேவி ஓம் என்ற நாதம் மூலம் 9 நவக்கிரகங்களும் உருவாகி அந்த 9 நவக்கிரகங்களுக்குள்ளேயும் பூமாதேவியின் வருடம் இது. உங்களுக்கு தமிழ் வருடம் என்பது என்ன? சிவன் வந்து இங்கே பூமியில் இருந்து ஆளும் போது வருட கணக்கை உருவாக்கியது சித்தர்களும். கோயில்கள் உருவாகி நவக்கிரகம் உருவாகி நவக்கிரகத்தை நீங்க சரியை கிரியை யோகம் என்று சொல்லி சென்று கோயில் இருந்து கொண்டு உங்கள் விதியை மதியால் வெல்ல வேணும். அதனால் தான் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று புது வருடம் பிறந்தவுடன் எல்லா ஆலயங்களிலையும் உங்கள் 12 ராசியும் சிங்க ராசி, அவிட்ட ராசி, அங்கே உங்கள் விருச்சிக ராசி, அங்கே மீன ராசி, அங்கே 12 ராசிகளுக்குள்ளையும் பார்த்து சொல்லுவார்கள். 15 வீதம் உங்களுக்கு வரவு வந்தால் 5 வீதம் செலவாகும் சிங்க ராசிக்கு. ஆனால் அவிட்ட ராசிக்கென்று ஒவ்வொரு ராசிக்கும் 10 வீதம் 15 வீதம் வந்தால் 10 வீதம் செலவாகும். அங்கே 10 வீதம் வந்தால் 12 வீதம் செலவாகும். ஆனால் அதை சிலவை என்ன கணக்கு பார்க்கிறார்கள்? வருமானம் வருடம் பிறந்தவுடன் ஒருவருக்கும் என்ன வருஷம். ஆனால் இல்லையே, உங்கள் ராசிப்படி உங்களுக்குள்ளே நட்சத்திர குறைபாடு இருக்குதல்லவா. ஆனால் அடுத்த வருடமும் வருமல்லவா. எந்த வருடம் வந்தாலும் இப்போது 2000 ஆண்டுக்கு பிற்பாடு குழந்தை பிறந்தைகளுடைய கர்ம வினையை பாருங்கள். கலியுகத்தில் பிறக்கிற பிள்ளைகள் இங்கே என்ன நடக்கின்றது? அவர்களுடைய விதை எப்படி மாற்றம் வளர்ந்து வளர்ந்து பிறந்து பிறந்து வருடமாக பிறந்து கலியுகத்தில் வந்து நிற்கிறது. மான்களுடைய சதுரம் அல்லவா. 2000 ஆண்டுக்கு பிற்பாடு பிறந்த பிள்ளைகளுடைய கர்ம வினையை பாருங்கள். அதுக்கு முற்போட்டியை நீங்கள் பாருங்கள், என்ன கர்ம வினை. அப்போ ஒவ்வொரு வருடமும் வருவது தமிழ் வருடம். ஆனால் தமிழ் வருடம் என்று சொல்றீர்கள். ஆனால் என்ன வருடம்? பூமாதேவி உருவாகிய வருடம் அல்லவா. ஆனால் உங்களுக்கு தெரியாது பூமாதேவி எப்போ உருவாக்கப்பட்டது. மான்றலுக்கு கணக்கு போட்டு வருட கணக்கை ஆலயத்தில் வைத்தார்கள் தமிழ் வருடம் என்று. ஆனால் தமிழர்களே யோசிச்சு கொள்ளுங்கள். ஓம் என்ற பஞ்சபூதம் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாம் எல்லா மதங்களுக்குள்ளேயும் இருக்குதல்லவா. எல்லா மதங்களும் இந்த வருடம் தெரியாதல்லவா. அவர்கள் தங்கள் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் வருடம் இருக்கின்றது. ஒவ்வொரு மொழிக்கும் அங்கே தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு வருடம் பிந்தி முந்தி வருகிறதல்லவா. கேரளாவுக்கு ஒரு வருடம், தெலுங்குக்கு ஒரு வருடம், ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு வருடமாக இருக்கிறது அல்லவா. இது என்ன திருவிளையாடல்? ஆனால் நீங்கள் யோசிக்க வேண்டும். ஓம் என்ற பஞ்சபூதத்துக்கு தான் வருடம். உனக்குள் இருக்கிற நவக்கிரக குறைபாடு நட்சத்திர குறைபாட்டை அழிக்க வேண்டும். அடுத்த வரும் போது உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வர வேண்டும். சிலவுகள் பார்க்கிறீர்கள், கணக்கு பார்க்கிறீர்கள். நான் பிசினஸ் மேன் ஆக வேண்டும், நான் செல்வந்தனாக இருக்க வேண்டும். அதெல்லாம் இல்லை. 16 செல்வமும் பெற்று நூடில் வாழ்க என்றால் உன் நட்சத்திர குறைபாட்டை அழித்து அங்கே 16 காற்றையும் அடக்கி வாசி காத்தில் இருக்க வேண்டும். இப்போ கலியுகத்தில் பிள்ளைகள் இருக்கிறீர்கள். கலியுகத்துக்கு வந்து நிற்கிறபடியால் கல்கிக்கு வருவதற்கு உங்களுக்கு கலியுகத்துக்கு வாசி காத்து வேண்டும். அதுதான் சக்தி ஜோதி ஞான உபதேசம். இங்கே வருஷ கணக்கில் தவம் செய்கிறீர்கள். நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். 27 வருஷத்துக்கு சூரியன் சந்திரனை சுத்தி கொண்டு வரும்போது ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு மாறும் போதும் பூமாதேவியில் 27 வருஷத்துக்கு இடையில் மாற்றம் நடப்பது போல் உங்களுடைய 27 நட்சத்திரம் மூலாதாரம் 3 நட்சத்திரம், ராகேது 6 நட்சத்திரம், அங்கே குரு 3 நட்சத்திரம், புதன் 3 நட்சத்திரம், சுக்கிரன் 3 நட்சத்திரம், சனீஸ்வரன் 3 நட்சத்திரம், சந்திரன் 3 நட்சத்திரம், சூரியன் 3 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திர சக்தியும் உங்களுக்குள்ளே மாற்றம் இருக்குதல்லவா. அதனால் தான் உங்களுக்கு 2 கண் இடப்பக்கம் சந்திரன், வலப்பக்கம் சூரியன். ஆனால் அங்கே வலம் இடமாக சூரியன் சந்திரன் என்று சொல்லுறீர்கள். வலது கையை நீங்கள் சூரியகலை என்றும் இடது கையை சந்திரகலை என்றும் சொல்றீர்கள் அல்லவா. இந்த சாதா கலையில் இருப்பது
இணைப்பதற்குத்தான் மூலாதாரம் அணுக்களை, சுவசித்தான அணுக்களை, மணிக்கிரா சூரியகளை, அனகாதம் சூரியகளை, விசுத்தி சந்திரகளை, நெத்திக்கண் சந்திரகளை, இந்த சாகாக்கலையில் நீங்கள் சந்திரகலையில் இருக்கும் போதுதான் முழுமையாக 64 கலையிலும் இருக்க வேண்டும். அங்கே ஆலயத்தில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் எவருமே அங்கே நீங்கள் தவம் செய்து 64ஐயும் அடக்கி 16 காட்டில் இருப்பதில்லை. தவம் செய்யும் போதுதானே உங்கள் மூச்சு குறைந்து சீரோக்கு வரும்போது உங்களுடைய வருஷம் கணக்கு அழிகின்றதில்லை. உங்கள் வருஷ பிறப்புக்கு ஒவ்வொரு வருடமாக உங்கள் கர்மவினை அழிஞ்சு உங்கள் செல்வந்தம் மாறி நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வத்துக்கு வந்து கலியுகத்தில் நிற்பீர்கள். உங்கள் சந்ததி மாற வேண்டும், விதை மாற வேண்டும், விதி மாற வேண்டும், மதியில் நிற்க வேண்டும். மதியில் இழிக்கவில்லை என்றால் எவருமே உங்கள் நட்சத்திர குறைபாடு அழியாதல்லவா? இன்று போய் நீங்கள் உங்களுடைய ஒரு ராசி பலனையும் பார்ப்பீர்கள். இந்த வருடம் எப்படி எங்களுக்கு இருக்கென்று அதை எண்ணி எண்ணி உன் மனதில் கவலை வந்து உன் மனம் சோர்வடைந்து உன் மன விதியும் மதியும் கூடி விடும். அதனால் தான் எதையும் நினைக்க தேவையில்லை. நெத்தி கண்ணில் சக்தி யோதி ஞான போதத்தை எடுத்து தமம் இருங்கள். உங்கள் எவர் குறைபாடும் அழிந்து கொண்டு வரும். அதை கணக்கு பார்க்க முடியும் அல்லவா? அப்போ அடுத்த வருடம் போது உங்களுக்கு 14 வருடம் துவங்கி தவம் செய்து விட்டாலே உங்களுடைய உடம்பில் சமாற்றம் நட்சத்திரத்தில் உங்கள் ராசி பலன் மாற்றம் அடைந்து கொண்டு ஜீவ சமாதி போகும்போது உன் நட்சத்திரம் மாறுதல்லவா? ஆனால் நட்சத்திரம் இல்லாமல் அண்டத்தில் மகா சமாதி ஆகிவிட்டால் தானே நட்சத்திர குறைபாடு இருக்காது. தூதர் வந்து பூமியில் நடக்கின்றார், அவருக்கு நட்சத்திர குறைபாடு வராது. ஏனென்றால் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கின்றார். மண், நீர், நெருப்பு, காற்று, பஞ்சபூதம். இங்கே பஞ்சபூதத்தில் இருக்கும் போதுதானே அங்கே பூமியின் பஞ்சபூத கணக்கை சொல்லுங்கள். பூமி இந்த வருடம் என்ன நடக்குது? இந்த வருடம் எவ்வளவு சுனாமி வரப்போகுது, வேக்கணம் வரப்போகுது, மழை வரப்போகுது, வெள்ளாளி வரப்போகுது, இது எல்லாம் அங்கே நிலநடுக்கம் வரப்போகிறது, எரிமலை வெடித்து பறக்க போகிறது அல்லவா? இது எல்லாம் கலியுகத்தில். அதை பார்ப்பது யாரு? உங்களுடைய முதுகுத்தண்டு சக்கரங்கள் வினை அகக்க வேண்டும். இந்த வருடம் எல்லோரும் தவம் செய்து விட்டீர்கள் இயக்கழிவிலிருந்து தப்ப முடியும். இயக்கழிவு மட்டுமல்ல, உங்கே நியூக்ளியரும் போரும் சண்டையும் வந்து கொண்டிருக்குதல்லவா? கலியுகத்தில் வந்து நிற்குதல்லவா உலகம்? உங்களுடைய ஈகோவால் மன்மதமும் சம்மதம் என்று சொன்னாலும் கேட்க மாட்டீர்கள். இந்த வருடம் என்பது தமிழருக்கு இல்லை, இது ஓமுக்கு சொந்தம், பஞ்சபூதத்துக்கு சொந்தம். ஆனால் இந்த நவக்கிரகத்தை வைத்து கோயிலில் சரியை கிரியை வச்சு விட்டு யோகத்தை வைக்கவில்லை, ஞானத்தை மறைத்தீர்கள், சிவன் சொத்தை நீங்கள் மறைத்தீர்கள். அதனால் இந்த ஆலயம் ஆலயம், உன்னுக்குள் ஆலயம், உன் ஆலயத்தை பார், உள்ளுக்குள் ஆத்மா இருக்குது. உன் ஆலயத்தில் நட்சத்திர குறைபாட்டை அழிக்கும் போது பூமாதேவி ஒரு ஆலயம். இந்த பூமாதேவியில் இருந்து கொண்டு எத்திசையிலும் இருக்கலாம், எத்திசையிலும் இருந்து தவம் செய்யலாம். சூரியன் சந்திரனை நோக்கி இருக்க தேவையில்லை, வடக்கு திசை தெற்கு திசை என்றில்லை. எத்திசையிலும் இருந்து தவம் செய்யக்கூடியதுதான் சக்தி ஜோதி ஞான உபதேசம். எத்திசையிலும் அங்கே வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று சொல்லுவோம். ஆனால் நீங்கள் என்ன யோசிக்க வேண்டும்? நீங்கள் தவம் செய்யும் போது பஞ்சபூதம் இருந்து அங்கே மாறும் போது பூதாதேவியில் பூலோகம், பொர்லோகம், சொர்க்கலோகம், மகலோகம், ஜனலோகம், அண்டத்தில் அங்கே சத்திய மார்க்கம். அந்த 14 மண்டலத்திலும் 14 வருடம் தவம் இருக்கும் போது ஒவ்வொரு மண்டல பூசை 41 நாள் அல்லவா? ஆனால் இந்த கணக்கு இல்லையே. வருட கணக்கு உன் மூச்சு கணக்குத்தான் வருடம். நீ இறக்க போகும் வருடத்தை பார்க்க முடியுமா? அதனால் தான் ஆயிலை கூட்டி 150, 300, 3000 ஆண்டு வாழ்ந்தார்கள். சித்தர்கள் வாழ்ந்துதானே அவர்கள் இதுக்கான எல்லாம் எழுதி வைத்து சென்றார்கள். ஆனால் எல்லாருமே நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள். இப்போ சக்தி யோதி ஞான உபதேசத்து உங்களுக்கு எந்த நட்சத்திர காடும் பார்க்க தேவையில்லை. தவத்தை 5 வாட்டி செய்து தொடர்ந்து தவம் இருந்து கொண்டு வந்தால் இது எல்லாம் யோசிக்க தேவையில்லை. உங்கள் மூளையில் செல்களை மாற்றி அமைக்க முடியும். இங்கே நீங்கள் இதை பார்த்து விட்டு படிக்க முடியாது என்று எழுதியிருக்கும் சாதகங்களில். அதனால் நீங்கள் இதை சாதகம் பார்க்க தேவையில்லை. இதனால் கோயிலில் போய்விட்டு நீங்கள் பூஜை செய்து முடிந்தவுடன்
எல்லோரும் தவத்தை ஆரம்பிங்கள். உன் ஆலயத்தில் நவக்கிரகத்தை சுத்தி வாருங்கள். எல்லா நவக்கிரகம் முடிந்தது. உங்கள் நட்சத்திரத்தில் மூலாதாரம், சுவசித்தானா, மணிப்புர, அனகாதம், விசுத்தி, அங்கே சகஸ்காரம் திறந்தன் சூரியன் சந்திரன் முழுமை அடைவதென்றால் உன் மூச்சு காத்து அண்டத்திலிருந்து 16 செல்வமும் பெற்று நூலில் வாழ வேணும். இங்கே வரும் 16 காட்டில் வாழ்ந்தால் உன்னுடைய நட்சத்திர குறைபாடு அழியாதல்லவா? இதுதான் வாசி காத்து ஞானம். அதனால் தான் முருகனை விட்டு விட்டு செல்லுகின்றான். விநாயகர் முழு ஞானத்தை எடுத்தார். முருகன் கோவணத்தை கட்டி பணலில் இருந்து ஆறாதார சக்கத்தை இயக்கி சதாக்கிழமின்றி சாகாக்களில் இருந்து சுப்பிரமணியன் சொன்னான். இதை நீங்கள் யோசிக்க வேண்டும். முருகன் என்பது என்ன? அவர் உன் ஆராதர சக்கரத்தில் ஒளியா இருக்கிறார் என்பதை தான் காட்டுகிறார். அதனால் எல்லோரும் நீங்கள் சிவன் சொத்து கொலநாசம். சிவன் சொத்தண்டா என்ன? மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதனால் மான்றுகள் என்ன யோசிக்கின்றார்கள்? மான்றுகளும் மதமும் சம்மதம் என்றால் புரியாது. சக்தி ஜோதி ஞான உபதேசத்துக்கு வருடம். ஆனால் மே மாதம் தூதர் பயிற்சி வருகிறது. அது என்ன கணக்கில் போட்டிருக்கின்றார் என்று தெரியுமா? மே மாதம் இந்த வருடம் முடிந்தவுடன் மே 1ஆம் தேதி உங்களுக்கு கூப்பிட்டு தவம் செய்ய வைக்கின்றார். ஆனால் அது தமிழ் வருடமா இல்லையே, ஆங்கில வருடமா இல்லையே, மே மாதமா இல்லையே. ஆகஸ்ட் ஜூலை என்று சொல்லி 10 மாதம் இருந்ததை நீங்கள் ஜூலை ஆகஸ்ட் என்று மாற்றி 12 மாதம் ஆகிவிட்டது. 10 மாதத்தில் குழந்தை பிறப்பது போல் உங்களுக்கு 9 மாதத்தில் குழந்தை மறைந்தவுடன் 10வது மாதம் வெளியில் குழந்தை வருதல்லவா? இந்த கணக்கில் தான் உலகம் இருக்கின்றது. அதனால் 12 மாதம் இல்லை, ஆனால் 12 ராசி இருக்கின்றது. அது நட்சத்திரங்கள். அது 12 ராசி 12 மாத கணக்கில் இல்லை. ஒவ்வொரு ராசிக்கு ஒன்று ராசி வருமல்ல, லக்கணங்கள் எல்லாம் இருக்கல்லவா? அதனால் நீங்கள் 10 மாத கணக்கில் போட போறீங்களா? சக்தி யோகத்தை இல்லையே. உங்கள் வருட கணக்கை நீங்கள் போடுங்கள். உன் மூச்சு கணக்கை, ஆயுள் கணக்கை பாருங்கள். 16 செல்வத்து கணக்கை இனிமேல் பார்க்க வேண்டும். இப்போ பிறந்த நீங்கள் கலியுகத்தில். அதனால் உங்கள் செல்வந்தம் இப்படி இருக்குதோ? நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். நீங்கள் எப்பவுமே பணத்துக்குமோ உங்களுக்கு உணவுக்குமோ தட்டுப்பாடு வராது. சக்தி ஜோதி ஞான உபதேசம் எடுக்கும் போது அங்கே இயற்கையாய் உனக்கு உதவி வந்து கொண்டிருக்கும். இயற்கைக்கு நீ அடிமை. இயற்கையோடு மாற்றல் வர வேண்டும். இந்த வருடத்தில் இயற்கை அழிவில் சிக்க போறீர்கள். எல்லோருக்கும் இயற்கை அழிவு இருக்கு. அதை மாற்றியமைப்பதற்கு ஒரே பாதை. இந்த ஞானத்தை உலக மக்கள் எடுக்க வேண்டும். வருடத்தை விட்டு இந்த சக்தி ஜோதி ஞான உபதேசத்தை தவத்தை ஆரம்பியுங்கள். மே மாதம் வருகிறதல்லவா? அப்போ எத்தனை பேர் தூதர் பயிற்சி எடுத்தீர்கள்? அதே மாதிரி அவர்கள் எல்லா சக்கரம் இயக்கி மற்றவர்களை இயக்கி விட முடியும் அல்லவா? அப்போ உங்களுக்கு புரியுது. அண்டத்திலிருந்து பிண்டத்தில் இருக்கும் மான்கள் எல்லோரும் ஞானத்தை குடிக்க வேண்டும். பேரும்பம் பேரும்பம் இந்த வருடத்தோடு உணர்ந்து கொள்ளுங்கள். உள்ளுக்கு உணர்ந்து ஊனுதி ஒளிபெருக்கி பாருங்கள். அமுதத்தை குடித்து பாருங்கள். இந்த அமுதம் தான் ஞான அமுதம். கங்கை அமுதம் என்பது என்ன? உள்நாக்கில் வருகிற ஞானம் அல்லவா? இது எல்லாம் உங்களுக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்களே உணர்ந்தால் தான் உங்களுடைய நட்சத்திரம் மாறுவதை உணர முடியும். உங்களுக்கு என்ன நடக்கென்று தெரியும். பேரும்பம். ஆனால் நீங்கள் எல்லோரும் உங்களுக்குள்ளேயே உட்மூச்சு காத்தை கணக்கு பார்த்தால் தெரியும். ஒரு நிமிஷத்துக்கு 15 போய் வருது. எவ்வளவு செல்வத்தை நீ எடுக்கிறாய் ஒரு நிமிஷத்தில்? 3ல ஓடுதா, 5ல ஓடுதா, 6ல ஓடுதா, 7ல ஓடுதா? அதிலே தெரிந்து உன் செல்வ கணக்கு. அந்த 16 செல்வத்தை சீரோவில் இருங்கள். தூதர் இருக்கின்றார். சீரோவில் இருக்கின்றார் என்றால் முழுமையான அண்ட சுவாசம் வாசிகாத்தோடு வாழுகின்றார் பூமியில். அதனால் கலியுகத்திலிருந்து கல்கியில் இருந்து கொண்டிருக்கின்றேன். கல்கிதான் வந்திருக்கின்றேன் என்பதை உணர வேண்டும். சக்தி ஜோதி ஞான ஓசம் கல்கிக்கு வந்திருக்கின்றது. பேரும்பம் பேரும்பம் பேரும்பம்.